வணக்கம் டு வெல்சிக் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, ஒரு லினோவா திங்க்பேட் வந்து ஒரு லேப்டாப் வந்து நம்மகிட்ட வந்திருக்கு. என்ன பிரச்சனையில் வந்திருக்கு அப்படின்னா, நோ பவர் ஆனில் வந்திருக்கு. நம்ம வந்து ஃபுல்லாமே செக் பண்ணியிருக்கோம் ஆல்ரெடி. இது என்ன மாடல்னு பார்த்தீங்கன்னா, லினோவா L430 அப்படின்ற ஒரு மாடலில் வந்திருக்கு. இந்த லேப்டாப் வந்து சர்வீஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நோ பவர் ஆனில் தான் கொடுத்துருக்காங்க, நம்ம இன்னும் செக் பண்ணல. ஃபஸ்ட்டு பேட்டரியை ரிமூவ் பண்ணிவிட்டு கீபோர்டுக்கும் ஆல்ரெடி கழட்டியிருக்கேன். இந்த டைப்பில் எப்படி வரும் அப்படின்னா, இந்த டைப்பில் கீபோர்டு சேர்ந்து வரும். அதாவது இது பவர் பட்டனு கீபோர்டு ரெண்டுமே சேர்ந்து கனெக்டரை போர்டில் கனெக்ட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அதை மட்டும் பார்க்கலாம். ஆல்ரெடி செக் பண்ணி புதுசு கீபோர்டு வாங்கிட்டு வந்திருக்கேன். புது கீபோர்டு, இது பழைய கீபோர்டு. கீபோர்டு மட்டும் எப்படி சேஞ்ச் பண்ணலாம். இதுதான் இந்த கனெக்டரு. இந்த கனெக்டரை மாற்றினோம்னா கீபோர்டு மட்டும் ஆன் ஆகும். இதோட பவர் டோட்டலாக கீபோர்டில் கொடுத்துருக்காங்க. அதனால் நம்ம இதை ஆன் பண்ணால் தான், இதை கனெக்ட் பண்ணால் தான் ஆன் பண்ண முடியும். இதில் கனெக்டரில் கனெக்ட் பண்ணிட்டோம். கனெக்ட் பண்ணியிருக்கோம். பேட்டரி மட்டும் போட்டு ஆன் பண்ணிட்டு ஆன் ஆகுதான்னு பார்க்கலாம். லேப்டாப் ஆன் ஆயிடுச்சு. இப்போ இதில் இந்த டைப்பு கீபோர்டில் கீபோர்டு இஷ்யூவாக இருந்தாலும் நம்ம பவர் பட்டனை ப்ரெஸ் பண்ணோம்னா ஆன் ஆகாது. மொத்தத்துக்கே இந்த கீபோர்டை தான் மாற்றணும். நம்ம அப்படி தான் கீபோர்டு மாற்றிருக்கோம். அவ்வளோதான். தேங்க்ஸ் டு வாட்சிங்.